மலையாளத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற லூசிஃபர் அந்த படம் அதனுடைய 2ஆம் பாகமா வந்திருக்க படம் தான் L2 எம்புரான். இந்த படம் வந்து ஒரு மலையாள படமா எடுக்கப்பட்டாலும் ஒரு பான் இண்டியா படமா தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்தது லூசிஃபருக்கு. அதனால இதுக்கு தொடர்ச்சியா இந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்போட ரிலீஸுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 70 75 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ண படமா நேற்றைய தினம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப சிம்பிள். பிருத்திவிராஜ் சுகுமார் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தாக்க ஆக்சுவலா அந்த முதல் பாகம் பாட்டுற எல்லாருக்கும் இதை உடனே கனெக்ட் பண்ணிக்க முடியும். 2ஆம் பாகத்தை கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அவர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு 2 பசங்க. பையன் வந்து நம்ம டொவினோ தாமஸ், அவன் தான் இப்போ கரண்ட் சிஎம்மாக இருக்காரு. பொண்ணு வந்து மஞ்சு வாரியார். ஸோ இவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு, பையன் டொவினோ தாமஸ் ஒரு தேசிய அரசியல்லையும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏற்கனவே நார்த்தில் வந்து ஒரு மிகப்பெரிய குற்ற செயலெல்லாம் பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அபிமன்யு சிங் கூட கூட்டணி வச்சு ஒரு புது கட்சி தொடங்குறாரு. அந்த கட்சியின் மூலியமா ஒரு புதிய கொள்கைகளை அறிவிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய சகோதரியா இருக்கக்கூடிய மஞ்சு வாரியர் வந்து அப்பாவுடைய பெயரை பயன்படுத்தி அப்பா கட்சிக்கு மீண்டும் கொண்டு வந்து அப்பாவோட பெயரில் கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த அபிமன்யு சிங் வந்து ஆரம்ப கட்டத்தில் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தப்ப ஒரு அரண்மனையை ஆசைப்பட்டு அந்த அரண்மனையில் அத்தனை பேரையும் அடித்து கொலை பண்ணுறாரு. அப்போ கொலை பண்ணுறப்ப இந்த ஒரு சிறுவன் தப்பிச்சு போகிறான் பையன். அவன் தான் வந்து பிருத்திவிராஜ் சுகுமார். அவர் எப்படி தன்னுடைய ரிவெஞ்சை தீர்த்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் மோகன்லால் யாரு, அவரோட எப்படி இப்படி ஒரு டானா மாறினாரு, அதெல்லாம் தான் அடுத்த போர்ஷன்ஸ்ல சொல்ல போற ஒரு பாகமா இருக்க போகுது. ஸோ இந்த படத்துல முக்கியமா அப்படின்னு பார்த்தா மோகன்லால் தான். அவரை தான் ஒரு ஐக்கான்னே சொல்லலாம் படத்துக்கு. அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பர்ஃபார்மன்ஸால படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. அவரோட காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு இன்டர்நேஷ்னல் டான் மாதிரியே அவ்வளவு பக்காவா நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்குற சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். அவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக ஃபிட் ஆகிருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அஜித் விஜயெல்லாம் எப்படி ஒரு மாஸ் ஹீரோவா இன்ட்ரோடக்ஷனில் காட்டுவோமே டேரக்டர்ஸ், அந்த மாதிரி பிருத்திவிராஜ் வந்து ஒவ்வொரு சீன் பை சீன் லாலை வந்து ரசித்து காமிச்சிருக்காரு. தேட்டரில் வந்து லால் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும் அந்த காட்சி. அதுக்கப்புறம் வந்து மெயினாக பிருத்திவிராஜ் சுகுமார். ஸோ போன பார்ட்டில் வந்து அவர் ஒரு சின்ன ரோலில் நடித்தாலும் இந்த பார்ட்டில் வந்து ரொம்ப ஒரு லென்த்தியான ரோலை தான் அவர் கொடுத்துருக்காரு. அவரே டைரக்டர் அப்படிங்கிறனால தன்னுடைய ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இதில் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பார்ட்டில் வில்லனாக இருக்கக்கூடிய அபிமன்யு சிங். ஸோ அவரும் ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்துருக்காரு. அதே போல் போன பார்ட்டில் வந்து ஒரு சின்ன ரோலில் பண்ணிட்டு போன டொவினோ தாமஸ் இந்த இதில் வந்து முழுக்க வராரு. அவர் தான் வந்து ஒரு சிஎம்மாக இருந்து ஒரு நெகட்டிவ் ஷோடோட இந்த படத்தோட அவருக்கு எண்டு கார்டு போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அடுத்து மஞ்சு வாரியார் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய அப்பாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறாரு, என்ன மாதிரியான பொலிட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு பிருத்திவி. ஸோ அவங்க ரோலும் பக்காவாக இருக்குது. அதை தாண்டி படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக படுத்திருக்காங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. அடுத்தது 3வது பார்ட்டில் இன்னும் மிரட்டலாக இருக்க போகுது. ஏன்னா 3வது பார்ட் வந்து வில்லனை இப்போவே ஒரு சின்ன லீடு கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் வந்து ஒரு சைனா வில்லனா உள்ள ஒருத்தர் கலையரங்கிறாரு. அதில் தான் மோகன்லால் எப்படி இப்படி மாறினாரு, அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் 1981 பாம்பேல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரெல்லாம் பற்றி ஒரு ஸ்டோரி வரப்போகுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது பார்ட் 3யோட லீடாக கிளைமாக்ஸில் வருது. ஸோ ஒரு நல்ல ஒரு டான் கேங்ஸ்டர் சப்ஜெக்டை எல்லாரும் ரசிக்கும்படியாக சூப்பராக கொடுத்துருக்காரு பிருத்திவிராஜ் சுகுமார். பிருத்திவிராஜுக்கு வந்து இவ்வளவு பர்ஃபெக்டாக டைரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு மலையாள படம்னு சொல்லி சின்னதாக ஒரு வட்டத்தில் குறுக்கிட முடியாது. ஒரு பான் இண்டியா படமாக, ஏன் ஒரு இன்டர்நேஷ்னல் படமாக கொண்டு போகிற அளவுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. குறிப்பாக வந்து படத்தினுடைய மேக்கிங் வேற லெவலில் மேக்கிங் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஒரு ஹாலிவுட் படமாக இது இல்லை ஒரு மலையாள படமானு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு தத்ரூபான மேக்கிங்கு. இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து ஒரு சின்ன மொபைல்லையோ இல்லை ஒரு சாதாரண தேட்டர்லையோ பார்க்குறத விட ஒரு பெரிய ஐமாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் அந்த ரியல் இதை என்ஜாய் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மேக்கிங்கை ரொம்ப பாராட்டியே ஆகணும். அதை தாண்டி வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி அண்டு மியூசிக் 2 பேருமே ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து அவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸாக அது அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி வந்து படத்தில் மைனஸ் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பயங்கர லாகு.
கதை வந்து எங்கெங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்குது. அப்போ தான் இன்டர்வல் பிளாக் அப்புறம் வந்து சூப்பராக டேக் ஆஃப் எடுத்து லேண்டிங் வரைக்கும் சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க சின்ன சின்ன அந்த விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் ரிமூவ் பண்ணியிருந்தா உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல் படமாக இருந்திருக்கும். அதை தாண்டி ஒரு 3 ஹவர்ஸ் படங்கிறதுனாலே நமக்கு கொஞ்சம் ஒரு டயர்ட் ஆகிடுது. அந்த டயர்ட் இதுலேயும் உணர முடியுது. நிச்சயம் இந்த படத்தை வந்து ஒரு ஃபேமிலியாக போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு வர்த்தான படமான்னு கேட்டால் நிச்சயம் வர்த்துன்னு தான் சொல்லுவேன். நம்ம விஜய் டாக்கீஸில் இந்த படத்துக்கு ரேட்டிங் 3.